வணக்கம். செய்தி தொகுப்பில் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க 26 மாவட்ட ஆட்சியர்களுக்கு பேரிடர் மேலாண்மைத்துறை அறிவுறுத்தல். கன்னியாகுமரி, நெல்லை, ராஜபாளையம், சாத்தூர் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக பெய்த கோடை மழை. அரியலூர், கும்பகோணம் சுற்றுவட்டாரங்களிலும் பெய்த மழையால் தணிந்தது வெப்பம். இந்து முஸ்லிம் அரசியலை ஒருபோதும் பேசப்போவது இல்லை என்ற மோடியின் பேச்சு பற்றி கார்கே கடும் விமர்சனம். ஒவ்வொரு நாளும் இந்து முஸ்லிம் அரசியலையே பேசி வருவதாக பதிலடி. தேர்தல் அறிக்கையில் சொல்லாத திட்டங்களையும் நிறைவேற்றியது திமுக அரசு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சியில் மக்களின் வாழ்வாதாரம் உயர்ந்திருப்பதாக தமிழ்நாடு அரசு பெருமிதம். %40 ஏற்றுமதி வரியால் திண்டுக்கல் சந்தையில் வெங்காயம் தேக்கம். ஏற்றுமதி வரியை ரத்து செய்ய வேண்டுமென ஒன்றிய அரசுக்கு வியாபாரிகள் வலியுறுத்தல். சாயப்பட்டறை கழிவு நீரால் திருமணிமுத்தாறில் வெண்ணுரையுடன் பெருக்கெடுத்தோடும் தண்ணீர். ரசாயனம் கலந்த நீரால் வேளாண்மை பாதிக்கும் என்று விவசாயிகள் கவலை. உதகை அருகே உள்ள தொட்டபெட்டா காட்சி முனை நாளை முதல் தற்காலிகமாக மூடல். பராமரிப்பு பணிகளுக்காக 22ஆம் தேதி வரை மூடப்படும் என்று வனத்துறை அறிவிப்பு. தமிழ்நாட்டில் மின்சார கார் உற்பத்தியை தொடங்குகிறது உலகின் 3வது பெரிய கார் நிறுவனமான ஸ்டெல்லாண்டிஸ். சீன நிறுவனத்துடன் இணைந்து திருவள்ளூரில் தொழிற்சாலையை அமைக்க திட்டம். ரேபரேலியில் ராகுல் வருகையால் ஒரே நாளில் பிரபலமடைந்த சலூன். ராகுல் அமர்ந்து முடித்திருத்தம் செய்த நாற்காலியில் அமர வாடிக்கையாளர்கள் ஆர்வம். செய்திகளை விரிவாக பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்து வரக்கூடிய நிலையில் வரும் 18, 19 ஆகிய நாட்களில் கன்னியாகுமரி, நெல்லை, நீலகிரி, கோவை உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கத்தரி வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம், பட்டுக்கோட்டை, விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையம், சாத்தூர் சுற்றியுள்ள இடங்களில் 3வது நாளாக மழை பெய்து வருகிறது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தை சுற்றியுள்ள இடங்களிலும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில், குலசேகரம், மார்த்தாண்டம், ஆசாரிப்பள்ளம் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை பெய்து வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர், சந்தைப்பேட்டை, குன்னத்தூர், மணலூர்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மழை பெய்து வருகிறது. கன்னியாகுமரி, தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல் ஆகிய 10 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், கோவை, நீலகிரி, டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் என 26 மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வருகிற 18ஆம் தேதி குமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களுக்கும், 19ஆம் தேதி தேனி, தென்காசி, குமரி, கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்களில் 20 சென்டிமீட்டர் வரை மழை பெய்யலாம் என்றும் வானிலை மையம் கணித்துள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு அநேக இடங்களில் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது.
கனமழையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 3 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள குமரி, தென்காசி, கோவை உள்ளிட்ட 26 மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க அனைத்து துறைகளும் தயாராக இருக்க வேண்டும் என மாநில பேரிடர் மேலாண்மை துறை ஆணையர் அவசர கடிதம் அனுப்பியுள்ளார். கனமழையின் போது ஏதாவது எதிர்பாராத நிகழ்வுகள் ஏற்பட்டால் ஆட்சியர்கள் பேரிடர் மேலாண்மை துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து அந்த மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இந்து முஸ்லிம் மாட்டிறைச்சி மசூதி என பேசிக் கொண்டிருக்காமல் 10 ஆண்டு ஆட்சியில் செய்த பணிகளை குறிப்பிட்டு பிரதமர் மோடி வாக்கு கேட்க வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது இந்து முஸ்லிம் அரசியலை பேசினால் தான் அரசியலுக்கே தகுதி இல்லாதவராகி விடுவேன் என பிரதமர் மோடி தெரிவித்திருப்பது பற்றி செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த மல்லிகார்ஜுன கார்கே, மட்டன், சிக்கன், மங்கள் சூத்ரா, ஹிந்து முஸ்லிம் பற்றி மோடி தான் பேசிக் கொண்டிருக்கிறாரே தவிர தாங்கள் பேசுவது இல்லை என்று தெரிவித்தார். இதையெல்லாம் பேசுவதை விட்டுவிட்டு 10 ஆண்டு பாஜக ஆட்சியில் மக்களுக்காக என்ன செய்தார்கள் என்பதை சொல்லி மோடி வாக்கு கேட்க வேண்டும் என்று மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தினார். मैं नहीं बोले सो शब्द है, ये शब्द तो उनके हैं. आप तुलना कीजिए, क्या उन्होंने बोला क्या नहीं? मटन, बीफ, चिकन, मछली और मंगलसूत्र, ये सारी चीजें सारे शब्द मेरे हैं या उनके हैं? आप तो खैर सभी पत्रकार हैं और सभी लोग को जानते हैं, तो मैं बोलता हूँ ऐसी चीजें छोड़ो, तुम्हारे डेवलपमेंट की बात करो. तुम क्या अचीव किए इस 10 साल में, आपकी कामयाबी क्या है, जनता को बताओ. वो बताकर वोट लो. अब हम बता रहे हैं. நரேந்திர மோடிக்கு பிரியாவிடை கொடுக்க மக்கள் தயாராகி விட்டார்கள் என்றும் ஜூன் 4ஆம் தேதி இந்தியா கூட்டணியின் ஆட்சி அமையும் என்று கார்கே நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் இந்தியா கூட்டணியின் ஆட்சியில் மாதந்தோறும் 10 கிலோ உணவு தானியம் இலவசமாக வழங்கப்படும் என்றும் கார்கே கூறினார். பாஜகவின் எதிர்மறை பிரச்சாரத்தில் அந்த கட்சியே சிக்கிக் கொண்டிருப்பதாகவும், உத்தரப்பிரதேசத்தில் உள்ள 80 தொகுதிகளில் 79 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் தெரிவித்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சொல்லியதை மட்டுமல்லாமல் சொல்லாததையும் செய்வோம் என்று கூறி நடைமுறைப்படுத்தும் சிறப்பான திட்டங்களால் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்வதாக தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், விருது பெறும் எழுத்தாளர்களுக்கான கனவு இல்லம் திட்டம், மக்களை தேடி மருத்துவம், மாணவர்களின் கற்றல் இடைவெளியை ஈடு செய்யும் இல்லம் தேடி கல்வி திட்டம், சாலை விபத்தினால் ஏற்படும் உயிரிழப்புகளை குறைத்திடவும் மருத்துவ செலவுகளை குறைப்பதற்குமான இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம் ஆகியவற்றை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிறைவேற்றி வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளித்து வேலைவாய்ப்பு பெற வழிவகுக்கும் நான் முதல்வன் திட்டம், குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம், முதலீடுகளை ஈர்க்கும் முதலீட்டாளர்களின் முதல் முகவரி திட்டம், கல்லூரி மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டம், காலை உணவு திட்டம் ஆகியவை செயல்படுத்தப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி திட்டம், பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம், மாபெரும் தமிழ்கனவு திட்டம், முதல்வரின் கிராமச்சாலைகள் மேம்பாட்டு திட்டம், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் ஆகியவற்றால் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்வதாக தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. வெங்காய ஏற்றுமதிக்கு ஒன்றிய அரசு விதித்திருக்கும் புதிய வரியால் திண்டுக்கல் சந்தையில் டன் கணக்கில் வெங்காயங்கள் தேக்கமடைந்திருக்கின்றன. திண்டுக்கல்லில் வெங்காய விற்பனைக்கு பிரத்யேகமாக செயல்படும் சந்தையில் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்தும் சிறிய மற்றும் பெரிய வெங்காயங்கள் விற்பனைக்காக கொண்டு வரப்படும். 5 மாதங்களுக்கு மேலாக பெரிய வெங்காய ஏற்றுமதிக்கு விதித்திருந்த தடையை ஒன்றிய அரசு சமீபத்தில் நீக்கியது. அதேவேளையில் அனைத்து ரக வெங்காய ஏற்றுமதிக்கும் 40 விழுக்காடு புதியதாக வரி விதிப்பையும் ஒன்றிய அரசு அமல்படுத்தியது.
இதன் காரணமாக திண்டுக்கல் சந்தையில் வெங்காய ஏற்றுமதி முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு உள்ளூர் வியாபாரிகளுக்கு மட்டும் விற்பனை செய்யப்படுகிறது. இதன் காரணமாக விலை குறைந்திருப்பதோடு டன் கணக்கில் வெங்காய மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளன. திண்டுக்கலுக்கு பார்த்தீங்கன்னா 20-25 லாரி வெங்காயம் வந்திருக்குது. இந்த டாக்ஸை கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் மறுபரிசீலனை பண்ணி 46% டாக்ஸ் எடுத்தாக்க நிறைய வெங்காயம் நம்ம நாட்டோட வெங்காயத்துக்கு வெளிநாடுகளில் வரவேற்பு அதிகமாக இருக்குது. நம்ம நாட்டு வெங்காயத்துக்கான வாண்டட் நிறையா இருக்கிறதுனால விலைவாசி ஒரு 5-10 கூடும், விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்கும். அதேமாதிரி சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் விளையுது. இந்த சின்ன வெங்காயம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் விளையுது. எக்ஸ்போர்ட் போகிறப்ப 60 ரூபா விற்றுது, இப்போ 50 ரூபா விற்கிது வெங்காயம். அது கிலோவுக்கு 5-10 குறைஞ்சி போச்சு. இந்த டாக்ஸினுடைய ப்ராப்ளம் தான் உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி இவ்வளோ டாக்ஸ் இல்லை, இந்த விட புதுசாக டாக்ஸ் போட்டிருக்கேன். இந்த டாக்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் மறுபரிசீலனை பண்ணி எடுத்தால் தமிழ்நாடு விவசாயிகளுக்கு நல்ல விலைவாசி கிடைக்கும், வியாபாரமும் நல்லாயிருக்கும். விலை குறைந்ததால் வெங்காயத்தை விற்பனை செய்ய விவசாயிகள் தயக்கம் காட்டி வருகின்றனர். நம் நாட்டில் விளைவிக்கப்படும் சிறிய மற்றும் பெரிய வெங்காயத்திற்கு வெளிநாடுகளில் நல்ல வரவேற்பு இருக்கும் நிலையில் ஏற்றுமதி வரியை ரத்து செய்து விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கு வியாபாரிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி தொகுதியில் போட்டியிடும் ராகுல் காந்தி அங்குள்ள சிறிய முடித்திருத்தகம் ஒன்றுக்கு சென்றதால் அந்த சலூன் ஒரே நாளில் பிரபலமாகியுள்ளது. ராகுல் காந்தி அமர்ந்த அதே நாற்காலியில் அமர்ந்து முடித்திருத்திக் கொள்ள வாடிக்கையாளர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் மோடியையும் பாஜகவையும் கடுமையான கேள்விகளால் துளைத்தெடுக்கும் ராகுல் காந்தி தனது எளிமையான நடவடிக்கைகளால் மக்கள் மனங்களை வென்று வருகிறார். சாமானிய மக்களிடம் அவர் காட்டும் நெருக்கமும் பாசமும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் ராகுல் காந்தி 2 நாட்களுக்கு முன்பு பிரச்சாரத்திற்கு சென்றபோது அங்குள்ள முடித்திருத்தகத்திற்கு சென்று தனது தாடியை ட்ரிம் செய்து கொண்டார். அப்போது அங்கு வைக்கப்பட்டிருந்த புகைப்படங்களை காட்டி இதில் எந்த மாதிரியான தாடி தனக்கு பொருத்தமாக இருக்கும் என்று ராகுல் காந்தி கேட்டதற்கு முடித்திருத்துபவர் 2 படங்களை காட்டினார். அதற்கு அவற்றில் ஏதேனும் ஒரு மாதிரி தனக்கு ட்ரிம் செய்யுமாறு ராகுல் காந்தி கூறினார். முடித்திருத்தும் தொழிலாளியிடம் கலந்துரையாடி அவர்களது குறைகளையும் கேட்டறிந்தார். सारी स्टाइल काटते हो? जी जी सर जी आजकल यही सब चल रही है। और यहाँ पे आके कहते हैं मुझे ऐसा चाहिए? हाँ ऐसा है। और आपके बाल कौन काटता है? हमारे जो काम करते हैं साथ। और अपने काम के बारे में बताओ, कितने घंटे करते हो, कितना पैसा बनता है? अभी बन जाता है 400-500 रुपए, सुबह 7 बजे से रात को 8:30 बजे तक। और कैसे सीखे? सर जी गाँव में सरेनी में सीख रहे थे, फिर मुंबई गए। किसने सिखाया? हमारे बड़े भाई। अच्छा, वो भी यही करते हैं? हाँ वो भी करते थे। ராகுல் காந்தியை பார்த்தாலே உற்சாகமடையும் ரேபரேலி மக்கள் அவர் வந்து சென்ற முடித்திருத்தகத்தை மட்டும் விடுவார்களா? ராகுல் காந்தி சென்ற முடித்திருத்தகம் ஒரே நாளில் பிரபலமடைந்துள்ளது. ஏராளமான வாடிக்கையாளர்கள் அந்த முடித்திருத்தகத்திற்கு வருவதுடன் ராகுல் காந்தி அமர்ந்த இருக்கையில் அமர்ந்து முடித்திருத்தம் செய்யவும் விரும்புகின்றனர். ராகுல் காந்தி திடீரென தனது முடித்திருத்தகத்திற்கு வந்ததும் அதிர்ச்சியில் பதற்றமாகிவிட்டதாகவும், ஆனால் தன்னோடு ராகுல் காந்தி இயல்பாக உரையாடியதாகவும் முடித்திருத்துனரான மிதுன் தெரிவித்துள்ளார். தாடியை ட்ரிம் செய்ததும் ராகுல் காந்தி எவ்வளவு பணம் கொடுத்தார் என செய்தியாளர்கள் கேட்டதற்கு அந்த ரகசியத்தை தன்னுடனே வைத்துக் கொள்ள விரும்புவதாகவும் முடித்திருத்துனர் மிதுன் கூறியுள்ளார். குடியுரிமை திருத்தச் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு முதல் முறையாக 14 பேருக்கு உள்துறை அமைச்சகம் இந்திய குடியுரிமை சான்றிதழ் வழங்கியுள்ளது. இந்தியாவில் CAA எனப்படும் குடியுரிமை திருத்தச் சட்ட மசோதா கடந்த 2019ஆம் ஆண்டு டிசம்பரில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெறப்பட்ட இந்த சட்டம் 4 ஆண்டுகளுக்கு பிறகு மார்ச் 11ஆம் தேதி நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்த சட்டத்தின்படி பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்கதேசம் ஆகிய நாடுகளில் இருந்து 2014 டிசம்பர் 31 தேதிக்குள் இந்தியாவிற்கு வந்த இந்துக்கள், சீக்கியர்கள், கிறிஸ்தவர்கள், சமணர்கள் உள்ளிட்டோருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும் என்றும் இதற்காக எந்த ஆவண சான்றுகளும் தேவையில்லை என்றும் ஒன்றிய அரசு தெரிவித்தது. இந்நிலையில் குடியுரிமை திருத்தச் சட்டத்தில் 300 பேருக்கு குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது என உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதற்கட்டமாக 14 பேருக்கு குடியுரிமை சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. அண்டை நாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு குடிபெயர்ந்த இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள் உள்ளிட்ட மதங்களைச் சேர்ந்த 14 பேருக்கு உள்துறை செயலாளர் அஜய்குமார் பல்லா இந்திய குடியுரிமைக்கான சான்றிதழ்களை வழங்கியுள்ளார்.
12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் பொறியியல் கல்லூரிகளில் மாணவர்கள் ஆர்வமுடன் சேர்ந்து வருகின்றனர். பொறியியல் படிப்பில் சேர விரும்பும் மாணவர்கள் கடைபிடிக்க வேண்டியது என்ன என்பது குறித்து அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் அளித்த பேட்டியை பார்க்கலாம். ஒரு கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணும்போது அந்த கல்லூரியில் உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் மோஸ்ட்லி நிறைய காலேஜில் இருக்குது. ஒரு 80% காலேஜில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது. ஆனால் ஒரு டீச்சர்ஸ் ரிக்குவயர்மெண்ட்டு பார்த்தோம்னா, டீச்சர்ஸ் அவைலபிலிட்டி பார்த்தோம்னா ஒரு 40% காலேஜில் தான் நல்ல டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. அந்த காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் நாலேஜ் காலேஜில் படிக்கிறதுனால ஒரு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர்லாம் நடக்கும். ஆனால் இன்ஜினியரிங் படித்தாச்சுன்னா கண்டிப்பாக மேத்தமெட்டிக்ஸ் ரிக்குவயர்மெண்ட்டு அதிகமாக இருக்கும். அப்போது ஒரு மேத்தமெட்டிக்ஸில் மார்க் 12th கம்மியாக இருந்துட்டு இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு பதிலாக பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம். சஜஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறது என்னென்னா, டீச்சர்ஸ் ஒரு காலேஜில் கரெக்டாக இருக்காங்களான்னு பார்க்கணும். டீச்சர்ஸ் குவாலிட்டி டீச்சர்ஸ் இல்லாமல் ஒரு காலேஜில் சேரக்கூடாது. பிறகு தன்னோட கம்பீட்டன்சி, நமக்கு மேத்தமெட்டிக்ஸ்லாம் நல்லா இருந்தாங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜில் சேருங்க. அல்லது பிஓக் டிகிரி, பிஎஸ்சி டிகிரி, ஈவன் டிப்ளமோ கூட படிச்சுட்டு போகலாம். அங்கே மேத்தமெட்டிக்ஸ் ரிக்குவயர்மெண்ட்டு ரொம்ப இருக்காது. அதுதான் ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும்னா மேத்தமெட்டிக்ஸில் ஒரு 80 மார்க்காவது இல்லாத ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுறது அட்வைசபிளே கிடையாது. காரைக்குடி அருகே உள்ள கோவிலூர் மடாலயத்தில் மங்கள இசையை கற்க இலவச பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. மங்கள இசையை கற்க இளைஞர்களும் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். பல்வேறு பரிமாணங்களில் நாம் இசை வடிவங்களை உணர்ந்தாலும் மங்கள வாத்தியம் என்று சொல்லப்படுகிற நாதஸ்வரம் தவில் இசை தமிழர்களின் வாழ்வியலில் ஒரு அங்கமாகவே விளங்கி வருகிறது. நாதஸ்வரம் மற்றும் தவில் இசைக்கு தலையசைத்து தாளம் போடாதவர்களே இருக்க முடியாது. இது மட்டுமல்லாது திருமணம், கோயில் குடமுழுக்கு, சாமி புறப்பாடு உள்பட பல்வேறு சுப நிகழ்ச்சிகளில் பிரதானமாக விளங்குவது நாதஸ்வரம் தவில் இசைதான். பல்வேறு சிறப்பு வாய்ந்த மங்கள இசை சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகேயுள்ள கோவிலூர் மடாலயத்தில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது. இசையில் ஆர்வமுள்ளவர்கள் எவரும் சாதி பேதமின்றி இந்த மடாலயத்தில் மங்கள இசையை கற்றுக்கொள்ள முடியும் என்கிறார்கள். 45 வயது வரை இங்கு பயிலும் அனைத்து பயிற்சியாளர்களுக்கும் இலவச பயிற்சியோடு மாதம் 500 ரூபாய் உதவித்தொகையும் வழங்கப்படுகிறது. நாச்சியப்ப ஞான தேசிக சாமிகள் உருவாக்கிய இந்த மங்கள வாத்திய இசை பயிற்சியில் தற்போது 8 மாணவர்கள் நாதஸ்வரமும் 11 மாணவர்கள் தவிலும் கற்று வருகின்றனர். எங்கள் அப்பா மாமாலாம் வாசிக்கிறத பார்த்து நான் இங்கே ஆசைப்பட்டு வந்தேன் இந்த தொழில் நாதஸ்வரத்துக்கு. கோலூர் மடத்துக்கு நாராயணசாமி அவர்கள் தலைமையேற்று நடக்கும் மடத்தில் நான் சேர்ந்துள்ளேன். எங்கள் குருநாதன் பேர் வேதமூர்த்தி அவர்கள். அவர் நன்றாக எங்களுக்கு சொல்லித்தரார்கள். நான் 10th முடிச்சுட்டு வந்திருக்கேன். 3 வருஷம் பயிற்சியில் 1 வருஷம் முடிச்சிருக்கேன். 1 வருஷம் முடிச்சுட்டு அடிப்படை பாடம் வந்திருக்கு. சரளி, ஜெண்ட வரிசை, மெல்சை வரிசை, தாட்டு வரிசை, அலங்காரம், கீதம், வரணம் வரைக்கும் பாடம் போயிருக்கு. அப்புறம் 2 வருஷம் இருக்குது. அந்த 2 வருஷத்தில் கற்றுக்குவேன். ஆண்மையெல்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்க. எல்லாம் வசதி இங்கே இருக்குது. 3 நேரம் சாப்பாடு, மாதம் 500 ரூபா காசு எல்லாம் தந்துடுறாங்க. எல்லாம் பார்த்துக்கிறாங்க. மங்கள வாத்தியம் கற்றுக்கொள்ள கோவிலூர் மடாலயத்தில் 3 ஆண்டுகள் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இருப்பினும் மாணவர்கள் தங்களது தனித்திறமையை வளர்த்துக் கொள்ள தொடர்ந்து பயிற்சி பெற வேண்டியது அவசியம் என்று கூறுகிறார்கள் இசைக்கலை பயிற்றுனர்கள். மங்கள இசையை பற்றி மங்கள இசை வளரணும்னு ஆசைப்படுறோம். நாங்கள் அதுக்கு இப்போ அதுக்கு முயற்சி எடுத்து சில இது நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பையங்க தான் ஆர்வமாக கற்றுக்கணும். பையங்க தான் ஆர்வமாக கற்றுக்கணும். இந்த பயிற்சி எத்தனை வருஷத்து பயிற்சி? 3 வருஷம் பயிற்சி. 3 வருஷம் பயிற்சி மட்டும் பத்தாது. இதுக்கு மேற்படிப்பு மாதிரி 3 வருஷம் இங்கே முடிச்சுட்டு இந்த குருகுலம் முடிச்சுட்டு வேறு தனியாக உள்ளவங்க நல்லா வாசிக்கிறவங்களாம் நிறையா இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கலாம். இதில் ஆர்வம் உள்ள மாணவர்கள் எல்லாரும் இதில் சேர்ந்து கொள்ளலாம். ஒரு 45 வயதுக்குள் உள்ளவர்கள் அனைவரும் வரலாம். சாதி மதம் இது கிடையாது. இசையில் ஆர்வம் உள்ள அனைவரும் இதில் கலந்து கொள்ளலாம். இந்த மங்கள இசை என்பது அந்த காலத்தில் இருந்தே மங்களகரமான வாத்தியம்,
மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கு எல்லாத்திற்கும் இந்த மங்கள இசை தேவைப்படுகின்றது. கோவில்கள் விசேஷங்களுக்கும் கல்யாணங்களுக்கும் சாந்தி கல்யாணங்கள் கும்பாபிஷேகங்கள் அனைத்துக்கும் மங்கள இசை அவசியம் வேண்டிய கலை. இசை பயிற்சி மட்டுமல்லாமல் தொழில்நுட்ப கல்லூரி, கலை கல்லூரி, விளையாட்டு கல்லூரி, தொழிற்பயிற்சி பள்ளி என்று பல்வேறு கல்வி நிலையங்களையும் கோவிலூர் மடாலயம் தொலைநோக்கு பார்வையுடன் நடத்தி வருகிறது. எனவே ஆர்வமுள்ள மாணவர்கள் எவரும் எந்தவித தயக்கமும் இன்றி மங்கள இசையை கற்க முன்வரலாம் என்று அழைக்கிறது கோவிலூர் மடாலயம். நெல்லை வள்ளியூரில் பெய்த கனமழையின் காரணமாக ரயில்வே தரைப்பாலத்தில் சிக்கிய அரசு பேருந்திலிருந்து சுமார் 65 பேரை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக நெல்லை மாவட்டத்தில் 3வது நாளாக இன்றும் மழை பெய்து வருகிறது. நெல்லை மாநகர் பகுதிகளான நெல்லை சந்திப்பு, கொக்கிரகுளம், வண்ணாரப்பேட்டை ஜங்ஷன், பாளையங்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் புறநகர் பகுதிகளான முன்னீர்பள்ளம், மேலச்சேவல், பிராஞ்சேரி, சேரன் மகாதேவி உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை பொழிந்து வருகிறது. இந்நிலையில் நெல்லை வள்ளியூரில் உள்ள ரயில்வே தரைப்பாலத்தில் தேங்கியிருந்த மழை நீரில் நாகர்கோவிலில் இருந்து திருச்செந்தூருக்கு சுமார் 65 பயணிகளோடு சென்ற அரசு பேருந்து ஒன்று சிக்கியது. இதனால் வள்ளியூரில் இருந்து திருச்செந்தூர் செல்லும் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் தகவலறிந்து விரைந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் பேருந்தின் அவசர கதவு வழியாக பயணிகளை பத்திரமாக மீட்டனர். நெல்லை மாவட்டத்திற்கு 18, 19ஆம் தேதிகளில் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை வழங்கப்பட்டிருப்பதால் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் நெல்லை மாவட்ட மக்களுக்கு அறிவுறுத்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அதில் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையோடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும், மழை நேரங்களில் மரங்கள், மின்கம்பங்கள், நீர்நிலைகள் அருகில் செல்ல வேண்டாம் என்றும் ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். கார்கள் உற்பத்தியில் உலகின் 3வது பெரிய நிறுவனமான ஸ்டெல்லாண்டிஸ் சீன நிறுவனத்தோடு இணைந்து தமிழ்நாட்டில் மின்சார கார்களை தயாரிக்க திட்டமிட்டுள்ளது. ஒன்றிய அரசு கொண்டு வந்த புதிய மின்சார வாகன கொள்கையின்படி இந்தியாவில் குறைந்தபட்சம் 4000 கோடி ரூபாய் முதலீடு செய்யும் நிறுவனங்களுக்கு சலுகைகளை வழங்கியது. அதன்படி 29 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மின்சார வாகனத்தை இறக்குமதி செய்யும் போது அதற்கு 15% வரி மட்டுமே 5 ஆண்டுகளுக்கு செலுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டது. இருந்த போதிலும் டெஸ்லா நிறுவனம் தனது இந்திய வருகையை தொடர்ந்து ஒத்திவைத்து வருகிறது. இந்த நிலையில் உலகின் 3வது பெரிய நிறுவனமான ஸ்டெல்லாண்டிஸ் சீன நிறுவனமான லீப் மோட்டாருடன் இணைந்து தமிழ்நாட்டில் மின்சார கார்களை தயாரிக்க திட்டமிட்டுள்ளது. திருவள்ளூரில் ஏற்கனவே தனது உற்பத்தி பிரிவை வைத்திருக்கும் ஸ்டெல்லாண்டிஸ் நிறுவனம் சிட்ரோன் என்ற பெயரில் மின்சார கார்களை தயாரித்து வருகிறது. அதே உற்பத்தி பிரிவில் சீன நிறுவனத்தோடு இணைந்து குறைந்த விலை மின்சார கார்களை தயாரிக்க ஸ்டெல்லாண்டிஸ் முடிவு செய்துள்ளது. புதிய பெயரில் தயாரிக்கப்பட உள்ள அந்த மின்சார கார்கள் இந்த ஆண்டு இறுதிக்குள் சந்தைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேனி மாவட்டத்தில் உள்ள அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் சுற்றுலா பயணிகள் குதூகலம் அடைந்திருக்கிறார்கள். அதேபோல தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள அருவிகள், அணைகளில் நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே மேகமலை, இரவங்கலாறு, வெண்ணியாறு, மூங்கில் பள்ளம், ஈத்தக்காடு உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்துள்ளது. அதன் எதிரொலியாக வறண்டு கிடந்த சுருளி அருவியில் தண்ணீர் கொட்ட தொடங்கியதால் 40 நாட்களுக்கு பின்னர் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டனர். பெரியகுளம் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக 2 நாட்களுக்கு சுற்றுலா பயணிகளுக்கு தடை இருந்தது. நீர்வரத்து சீரானதை அடுத்து குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டதால் பயணிகள் ஆனந்த குளியலிட்டனர். மேகமலை
மேகமலை அருவியில் நீர்வரத்து தொடங்கியதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. வனப்பகுதியில் திடீரென பெய்த கனமழையால் மேகமலை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் சுதாரித்துக் கொண்ட வனத்துறையினர் 20 சுற்றுலா பயணிகளை எச்சரித்து மீட்டனர். தேனி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் சோத்துப்பாறை, மஞ்சளாறு அணைகளின் நீர்மட்டமும் உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதேபோல கிருஷ்ணகிரியில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள KRP அணைக்கான நீர்வரத்து கனமழை காரணமாக ஒரே நாளில் 1126 கனஅடியாக உயர்ந்தது. சென்னையில் பொதுமக்களிடையே வரவேற்பு பெருகியதால் நள்ளிரவு உணவகங்கள் அதிகரித்து வருகின்றன. ஆனால் இந்த கலாச்சாரம் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது என மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். பகல் இரவு வித்தியாசமில்லாமல் கடைகள் திறந்திருக்கும். நள்ளிரவில் கூட சுட சுட இட்லி சாப்பிடலாம் என்பதாலேயே மதுரை தூங்கா நகரம் என அழைக்கப்படுகிறது. தற்போது எல்லா பெருநகரங்களும் தூங்கா நகரங்களாக மாறிவிட்டன. எல்லா நகரங்களிலும் நள்ளிரவில் ஆவி பறக்க பிரியாணியும் விரும்பிய ஃபாஸ்ட் ஃபுட்டுகளும் கிடைக்கின்றன. இரவு நேர பணியில் உள்ளோர் மட்டுமின்றி நள்ளிரவு உணவுக்காகவே விழித்திருந்து நகர்வலம் செல்லும் வழக்கம் பெருநகரங்களில் கணிசமாக அதிகரித்து வருகிறது. நாளெல்லாம் அலுவலகத்தில் ஓயாமல் பணிபுரிந்தவர்களுக்கு இது சற்று மன அழுத்தத்தை போக்கி புத்துணர்ச்சி அளிப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். மலேசியாவில் எப்பயும் இந்த மாதிரி எவ்ரி டே இட்ஸ் லைக் ஸோ அவைலபிள். எல்லாரும் வந்து ஹாப்பியாக ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ இங்கே கூட அந்த மாதிரி கிடைக்கிறது பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இட்ஸ் லைக் a குட் பிளேஸ் ஃபார் எவ்ரிஒன் டு மிங்கிள் டுகெதர். பிரியாணி உள்ளிட்ட அசைவ உணவுகளுக்காக மட்டுமே இவ்வாறு கூட்டம் கூட்டமாக படையெடுக்கிறார்கள் என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு. பலரும் ஒரு கோப்பை தேநீருக்காகவும் ஒரு பன் பட்டர் ஜாம் சாப்பிடவும் கார் அல்லது 2 வீலரை எடுத்துக்கொண்டு நள்ளிரவில் அண்ணா நகர், மவுண்ட் ரோடு, கிண்டி, வேளச்சேரி போன்ற பகுதிகளுக்கு ஜாலியாக பயணம் செய்கிறார்கள். இந்த உணவகங்களில் புது நண்பர்கள் கிடைப்பதாகவும் சிலர் சிலாகிக்கிறார்கள். தற்போது கோடையின் தாக்கம், பகலில் நேரமின்மை, குழந்தைகளுக்கு விடுமுறை போன்றவற்றாலும் நள்ளிரவில் இத்தகைய உணவகங்களை நாடுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. மேலும் இந்த நள்ளிரவு டின்னர் குழந்தைகளுக்கும் ஒரு பொழுதுபோக்காக அமைந்து விடுகிறது என்கிறார்கள் கடை உரிமையாளர்கள். கேதரிங்கை லைக் பண்ணுறாங்க. அது ஒரு செலிப்ரேட்டிவ் மூடில் இருக்காங்க. சாப்பாடு வந்து அது ஒரு இட்ஸ் அன் எமோஷன் அண்ட் இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து அவங்க ஒரு அனுபவமாக கருதுகிறாங்க. வாகன இரைச்சல், போக்குவரத்து நெரிசல் போன்ற இடையூறுகள் இல்லாமல் அமைதியாக இரவின் மௌனத்தை அனுபவித்தபடி உணவகங்களில் சாப்பிட்டு செல்வது மன அயற்சியை போக்குவதாக கூறுகின்றனர் இந்த நள்ளிரவு உணவு பிரியர்கள். ஆனால் பகலை விட இரவில் குறைந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என கூறும் மருத்துவர்கள் நள்ளிரவில் பிரியாணி உள்ளிட்ட உணவு உட்கொள்வது நிச்சயம் உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தும் என எச்சரிக்கின்றனர். இரவு நேர உணவு அப்படிங்கிறது யூஸ்வலாக நம்ம அந்த 6-7 மணி அல்லது அதிகபட்சம் ஒரு 8 மணிக்குள்ளே சாப்பிட்றது நல்லது. இந்த டயபெட்டிஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு PCOD, இந்த ஃபேட்டி லிவர், இந்த மாதிரியான யூரிக் ஆசிட், இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு இந்த அதிகப்படியான மாவுச்சத்து உணவுகள், அதுவும் நைட் டைம் லேட் நைட் சாப்பிட்றது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, இது முக்கியமான காரணம். நைட்டில் சாப்பிடும்போது நிறைய பேருக்கு தூக்கம் வராது. ஏன்னா அசிடிட்டி ஜாஸ்தியாயிரும். அசிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் போது அவங்களால கரெக்டாக தூங்க முடியாது. கரெக்டான தூக்கத்தில் இல்லாததுனால அந்த மாதிரியான மக்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா உடல் வந்து பருவம் வந்து ஏற்படும். அதனால கூட அவங்களுக்கு வந்து தூக்கம், மூச்சு விடுறதுக்கு கஷ்டம் வரும். அதே நேரத்தில் அசிடிட்டி ரிஃப்ளெக்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால சரியாக தூங்க முடியாது. இதனாலேயே அவங்க உடல் பருவம் ஜாஸ்தியாகும். அதனால டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஸோ நைட்டில் சாப்பிட்றது பொதுவாக தவிர்க்க வேண்டும். எனவே உறக்கம் மற்றும் உடல்நலன் கருதி உணவுக்கான நமது நள்ளிரவு நகர்வலத்தை கைவிடுவது நல்லது என்பதே மருத்துவர்களின் அழுத்தமான கருத்தாக உள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே தனியார் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் மின்சார ஆட்டோவை உருவாக்கி சாதனை படைத்திருக்கிறார்கள். திருமயம் அருகே லெனா விலக்கில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் படிக்கும் இயந்திரவியல் துறை மாணவர்கள் கோவையைச் சேர்ந்த எலக்ட்ரிக் வாகனங்கள் தயாரிக்கும் நிறுவனத்துடன் இணைந்து எலக்ட்ரிக் சார்ஜிங் மூலம் இயங்கும் சென்ட்ரிகோ என்னும் ஆட்டோவை உருவாக்கியுள்ளனர். அந்த ஆட்டோவை கல்லூரியின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்வு நடைபெற்றது.
காரைக்குடி மத்திய மின் வேதியியல் மையத்தின் தலைமை விஞ்ஞானி முனைவர் சிவசண்முகம் இந்த ஆட்டோவை அறிமுகப்படுத்தி இது சூழலியலை பாதிக்காத வகையில் வடிவமைக்கப்பட்டிருப்பதாக மாணவர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் வந்து கேம்பஸ் யூட்டிலிட்டிக்காண்டி வெஹிக்கிள் பண்ணலாம்னு எங்கள் டீம் வந்து இது ஒன்று ரொம்ப நாள் பிளான் பண்ணி இதை ப்ரப்போசலாக எங்கள் இதில் பிரின்சிபல் சார் டைம் டிபார்ட்மெண்ட்லேயும் சொன்னோம். அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் வந்து நாங்கள் வந்து டூல்ஸு அண்ட் மெட்டீரியல்ஸ் ரெண்டுத்தையும் ரெடி பண்ண ஆரம்பித்தோம். எங்களுக்கு வந்து டிசைனிங் மாடல் எல்லாத்துக்குமே மெக்னிடோ கம்பெனி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இது வந்து ஸ்க்ராப்பில் இருந்த ஸ்க்ராப் ஆட்டோ எடுத்து நாங்கள் வந்து லென்த் அண்ட் ஹைட்டை வந்து 2 feet எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். எதுக்காகனா 6+1 லோடு வித் பேசஞ்சர் வெஹிக்கிளாக ரெடி பண்ணியிருக்கோம். அங்கே எம்ஓஐ சைன் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு விஷயம் சார் இங்கே நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸாகவே எங்ககிட்ட ப்ரொபோசல் பண்ணாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணி ஃபுல் ஃபண்டடும் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லா விஷயத்துலையும் நூக் அண்ட் கார்னர் வந்து எங்ககிட்டையும் கைடன்ஸ் கேட்டு நிறைய விஷயம் அவங்க லேர்னும் பண்ணிக்கிட்டாங்க. இன்னொன்று இது ஃபுல்லாகவே ஸ்க்ராப்லேருந்து பண்ணியிருக்காங்க. பேட்ரி, மோட்ரு இது எல்லாமே அவங்களே டிசைன் பண்ணி அவங்களே கால்குலேஷன் போட்டு எல்லாம் பண்ணதை. ஒருமுறை சார்ஜ் செய்தால் 50 கிலோமீட்டர் வரை பயணிக்கலாம் என்றும் பேட்டரி எரியாமல் இருப்பதை கண்காணிக்க ஒரு செயலியை உருவாக்கி இருப்பதாகவும் மாணவர்கள் தெரிவித்தனர். இயந்திரவியல் துறை மாணவர்களின் இந்த முயற்சிக்கு சக மாணவர்களும் கல்லூரி நிர்வாகமும் பாராட்டு தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.